ஹே கேர்லிஸ், நான் இன்னைக்கு ஹாண்டிங் அடலைனோட சாப்டர் 2 அண்ட் சாப்டர் 3 கதையை தான் இன்னைக்கு உங்களுக்காக நான் சொல்ல போறேன். பிரலாகையும் சாப்டர் 1 யாரெல்லாம் பார்க்கலையோ ஆல்ரெடி சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க சாப்டர் 2 போகலாம். சாப்டர் 1 ஃபுல்லா ஆடியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா கதையை பார்த்தோம். அதாவது நம்ம ஹீரோயினை பத்தி மட்டும் தான் பார்த்தோம். ஹீரோவை பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் கியூரியாசிட்டியா இருக்காங்களோ அதே அளவுக்கு கியூரியாசிட்டியோட என்னோட புக் கேர்லிஸும் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்காக தான் சாப்டர் 2 தி ஷேடோ. இந்த சாப்டர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹீரோவை பத்தி மட்டும் தான் பார்ப்போம். இந்த சாப்டர் 2 ஃபுல் ஸ்டோரியையுமே ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உங்களுக்காக நான் சொல்றேன். ஒரு பழைய அன்பினிஷ்டு பில்டிங்ல யாரோ ஒருத்தர் என்னை காப்பாத்துங்க, என்னால முடியல சுத்தமா, தயவு செஞ்சு என்னை யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்னு ஒருத்தன் கத்துற சவுண்ட் கேக்குது. ஐயோ, இந்த சவுண்ட் என்ன ரொம்பவே இரிட்டேட் பண்ணுது. நான் ஒரு ஹேக்கர், எனக்கு இந்த மாதிரி ஆளுங்களை டார்ச்சர் பண்றது ரொம்பவே பிடிக்கும். ஆனா இன்னைக்கு இந்த லூசு பையன் இந்த மாதிரி கத்திட்டு இருக்கிறது என்ன ரொம்பவே இரிட்டேட் பண்ணுது. யூஸ்வலி நான் ரொம்பவே பொறுமையா இருப்பேன், ஒரு சாது மாதிரி. ஆனா எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு வைங்களேன், அந்த விஷயத்துக்காக எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். எனக்கு இப்போ என்ன தெரியுமா வேணும்? இங்க கத்திட்டு இருக்கானே, இவன் கிட்ட இருந்து பதில் தான் எனக்கு வேணும். அந்த பையன் பயத்துல அழுது நடுங்கி அவனால ப்ராப்பரா பேசவே முடியல. இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கதெல்லாம் பார்த்து எனக்கு அப்படியே கோவம் தலைக்கு ஏறுது. அவன் கண்ணு கிட்ட கத்திய கொண்டு போய், இந்த கத்தி உன்னோட கண்ணுக்குள்ள போகும், கொஞ்சம் கூட இறக்கமே காட்ட மாட்டேன் நானு, இந்த கத்திய உன் கண்ணுல இறக்கி உன் மூளை வரைக்கும் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி நான் மிரட்டினேன். அவன் பயத்துல, ஐயோ என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் வேர் ஹவுஸ்க்கு கொஞ்சம் வாட்டி தான் போயிருக்கேன், எனக்கு எந்த ரிச்சுவல் பத்தியும் தெரியாது அப்படின்னு அவன் கதறிட்டு சொன்னான். அப்போ நீ யூஸ்லெஸ் தானே அப்படின்னு கத்திய இன்னும் அவன் கண்ணு கிட்ட எடுத்துட்டு போன. அவன் பயந்து கண்ணை மூடிக்கிட்டான். கண்ணை மூடிக்கிட்டனா இந்த கத்தி உன் கண்ணுக்குள்ள இறங்காதுன்னு உனக்கு நினைப்பா தம்பி அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஐயோ என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு ஒருத்தனை தெரியும், அவன் கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சினான். அவன் ஃபேஸ் முழுக்க அவ்வளவு ரத்தமும் வேர்வையும் ஒழுகிட்டு இருந்துச்சு. அவனோட அந்த பிளாண்ட் ஹேர் இப்போ ரெட் கலர் ஹேரா மாறிடுச்சு. அவ்வளவு ரத்தம் தலை முழுக்க. அவன் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நான் அவனை என்ன பண்ண தெரியுமா? அவனோட ஒரு காதையே கட் பண்ணிட்டேன். அவன் கையில இருந்து 10 நகத்தையும் வெட்டி எடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாம எலும்பை எல்லாத்தையும் உடைச்சிட்டேன். உடம்பு ஃபுல்லா வீங்கி போயிருக்கு. அந்த அளவுக்கு அவனை டார்ச்சர் பண்ணிருக்கேன். இப்போ இவனால எங்க நடந்து தப்பிச்சு போக முடியும்? அவனால ஓடிலாம் போக முடியாது. சொல்ல போனா அவனால இந்த இடத்துல இருந்து நகர கூட முடியாது. அழுவாம எனக்கு விஷயத்த சொல்ற நீ அப்படின்னு அந்த கத்தியோட முனை எடுத்து அவனோட கண் இமைக்கு மேல தேய்ச்சேன். அவன் பயந்து அழுது, அவனோட பேரு பெர்னாண்டோ, அவன் வேரோஸோட லீடர், அவன் தான் பொண்ணுங்களெல்லாம் கிட்னாப் பண்ற டீமோட தலைவன் அப்படின்னு சொன்னான். பெர்னாண்டோ தான் அவனோட ஃபுல் நேமா அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அவன் பார்க்க எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவன் ஒரு மெக்சிகன், அவன் பால்டா இருப்பான், பியர்ட் வச்சுட்டு இருப்பான், அவனோட நெத்தில ஒரு ஸ்கார் இருக்கும். அந்த கத்தி எடுத்து என்னோட கழுத்துல ரப் பண்ணி, இத சொல்லறதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா, 3 மணி நேரமா உன்னை டார்ச்சர் பண்ணிருக்க அப்படின்னு ஒரு நல்ல டோன்ல சொன்னனே, பையனுக்கு ஒரு ஹோப் வந்துருச்சு. என்ன விட்டுறீங்களா, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சினான். ஓ ஷியோர், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவனால நகர கூட முடியல. அப்படியே அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணான். அவன் குனிஞ்சு கீழே பார்த்தான். அவனோட காலையே ஆல்ரெடி விட்டுட்டான். நடக்க ட்ரை பண்ணாலே அவன் கீழே விழுந்துடுவான். ப்ளீஸ் என்ன ஹெல்ப் பண்ணுங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். உனக்கு ஹெல்ப் வேணுமா, இரு ஹெல்ப் பண்ற அப்படின்னு அந்த கத்தி எடுத்து அவன் கண்ணிலேயே இறக்கிட்ட. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் கண்ணுல அந்த ஹோப்ப பார்த்தேன். பாவம், இப்போ அந்த ஹோப் ஏன் கண்ணுக்கு தெரியல. நீயே ஒரு சைல்ட் ரேபிஸ்ட், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சிரிச்சேன். இது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஜஸ்டிஸ். இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஐயோ இந்த விஷயம் என்னோட டின்னர் மூட ஸ்பாயில் பண்ணிடும் போல, எனக்கு இப்போ செம்மையா பசிக்குது, எனக்கு டார்ச்சர் பண்றது ரொம்பவே பிடிக்கும், ஆனா இந்த மாதிரி அலற சவுண்டு கத்துற சவுண்ட்லாம் என்ன ரொம்பவே இரிட்டேட் பண்ணும். இப்போ அவனோட உடம்ப துண்டு துண்டா வெட்டி இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு.
நான் யாரையுமே நம்ப மாட்டேன், நானே எல்லா விஷயத்தையும் பண்ணிடுவேன். அடுத்தவங்களை நம்பினா அது என்னைக்குமே சேஃப் கிடையாது. அண்ட் இதெல்லாம் நானே தனியா பண்றக்கூடிய அளவுக்கு எனக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. மாட்டிக்க கூடாதுன்னா அதுக்கு தடையுமே இல்லாம இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும். அதுக்கு நான் தனியா பண்றதுதான் சரி அப்படின்னு இந்த எல்லா பாடியையும் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். டைம் என்னது மணி 5 தான் ஆகுதா? ஆனா எனக்கு ராத்திரி 10 மணி மாதிரி ஃபீல் ஆகுது. அவ்வளவு வேலை, இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இவ்வளவு வேலையை முடிச்சிட்டு வந்து பார்த்தா ராத்திரி ஆயிருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் சாயங்காலமே ஆயிருக்கு. இப்போ எனக்கு செம்மையா பசிக்குது. எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இப்போ ஒரு பெரிய சாலிட் பர்கர் சாப்பிடணும் போல இருக்கு. என்னோட ஃபேவரட் பர்கர் ஷாப் 3rd அவென்யூல தான் இருக்கு. என் வீட்டுக்கு பக்கத்துல தான். சியாட்டல்ல பார்க்கிங்ன்றது ரொம்பவே கஷ்டம். சோ கொஞ்ச தூரம் பார்க் பண்ணி நடந்து வர மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல அட்மாஸ்பியர் எப்படி தெரியுமா இருக்கு, அப்படியே சில்லுன்னு காத்து மழை வர மாதிரி இருக்கு. எப்பவுமே சியாட்டல்ல இந்த ஃபீல் தான் இருக்கும். அப்படியே விசில் அடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருந்தேன். தெருக்கல்ல அவ்வளவு ஷாப்ஸ் இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் போலதான் பீப்புள் எல்லாம் ரொம்ப பிஸியா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு பிஸியா இருக்கக்கூடிய எறும்புகள் மாதிரி இங்க அங்கன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க வாழ்க்கை ஃபுல்லா. அப்போ சடனா என் முன்னாடி ஒரு புக் ஸ்டோர் இருந்துச்சு. ரொம்பவே வார்மான லைட். மழை பெஞ்சு நின்னோன்னு ரோட்ல தண்ணி தேங்கி இருக்கும்ல, அந்த தண்ணில அந்த புக் ஸ்டோரோட வார்மான லைட்ஸோட அந்த தண்ணில அந்த புக் ஸ்டோர் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இத பாக்குறப்போ யாருக்கா இருந்தாலும் அந்த புக் ஸ்டோருக்குள்ள போகணும்னு தானே தோணும். ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த ஃபிக்ஷன் புக்ஸ் மேல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவன் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். அது மட்டும் இல்லாம அவன் ஒரு ஹேக்கர். சோ அவனுக்கு இந்த புக்ஸ் பத்தி எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அவன் ஆல்ரெடி எல்லா விஷயத்திலுமே மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கான். சடனா அந்த புக் ஸ்டோர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு போர்டை பாக்குறான். அந்த புக் ஸ்டோரோட அவுட் சைட்ல இருக்கக்கூடிய அந்த போர்டுல ஒரு பொண்ணோட போட்டோ. யாரா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். அவனையே அறியாம அந்த போஸ்டர் கிட்ட அவன் நடந்து போயிட்டு இருக்கான். அவ்வளவு பிஸியான ரோட்ல அவன் ஃப்ரீஸ் ஆகி நின்னு அந்த போர்டை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் மேல ஒருத்தர் வந்து இடிக்கிறாரு. அப்போதான் அவன் ரியாலிட்டிக்கே வரான். நம்ம ஹீரோவை இடிச்சவன் சண்டைக்கு ரெடியா இருக்கான். அப்போ ஹீரோவோட முகத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்கார்ஸ பார்த்துட்டு பயந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுறான். ஹீரோ ஒரு சிரிப்போட அகைன் அந்த போஸ்டரை பாக்குறான். ஆத்தரோட போட்டோ புக் சைனிங் ஈவென்ட்னு போட்டிருக்கு. பா இவ என்னடா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அவளை டிஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்றான். பா ஒரு லாங்கான வேவியான ஹேர், அவ்வளவு சாஃப்டா இருக்கு அவனோட ஸ்கின். அவ ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரெக்கிள்ஸ் அவ்வளவு கியூட்டா இருக்கு. இவ்வளவு நேச்சுரலா ஒரு பொண்ணால இவ்வளவு அழகா இருக்க முடியுமா, எந்த ஒரு ஆர்டிபிஷியல் லுக்கும் இல்லாம அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவளோட கண்ணு அவ்வளவு செடக்டிவா இருக்கு. அந்த லைட் பிரவுன் கலர் கண்ணை பார்த்த உடனே யாரா இருந்தாலுமே மயங்கிடுவாங்க. அவளோட லிப்ஸ் ரொம்பவே பிங்காவும் சாஃப்டாவும் இருக்கு. அவளோட ஸ்மைல் அவ்வளவு கியூட்டா இருக்கு. அது யாரு, நம்ம ஆடலைன் தான். இவ ஒரு காடஸ் மாதிரி இருக்கா பாக்குறதுக்கே அப்படின்னு அவளோட அழகுல மெய் மறந்து போய் நின்னு அந்த போஸ்டரை அவன் பார்த்துட்டு இருக்கான். எவ்வளவோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன், ஆனா இவளை பார்த்த மாதிரி யாருமே என்ன அட்ராக்ட் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோயினோட போஸ்டரை பார்த்த உடனே மயங்கிடுறாரு நம்ம ஹீரோ. ஸ்டார்டிங்ல அந்த புக் ஸ்டோருக்குள்ள போகிறதுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஹீரோக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல தானே. சொல்ல போனா நம்ம ஹீரோக்கு ஃபிக்ஷன் புக்ஸே பிடிக்காது. ஆனா இப்போ அவனையே அறியாம அந்த புக் ஸ்டோருக்குள்ள போகிறான். சின்ன புக் ஸ்டோர், ஆனா உள்ள அவ்வளவு கூட்டம். அந்த கிரௌட்லயும் அவன் நின்னு பாத்துட்டு இருக்கான். அங்க மிடில்ல இருக்கக்கூடிய டேபிள்ல ஆடலைன் உட்கார்ந்துட்டு இருக்கா, சைனிங் பண்ணிட்டு இருக்கா. பா இவ்வளவு ஹாட்டா இருக்கு இந்த இடமே, இவ்வளவு கூட்டமா இருக்கு. சைட்ல ஒருத்தன் நின்னு அவனோட நோஸ பிக் பண்ணிட்டு இருக்கான். அந்த நோஸ பிக் பண்ணிட்டு அதே கையோட புக்க டச் பண்றான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு வாமிட்டே வந்துருது. அந்த அளவுக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்கு அந்த இடமே, ரொம்ப கிளம்சியா. அப்போ ஒரு கிளியர் வியூ நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் சைட் நம்ம ஆடலைனா ஹீரோ பாக்குறான். அவனோட ஹார்ட்டே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது. அவ்வளவு ஷாக்கோட அவன் ஹீரோயினா பாக்குறான். அவன் மைண்ட் ஃபுல்லா பிளாங்க் ஆயிடுச்சு. ஒரு வார்த்தை கூட இல்ல. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னு நம்ம ஹீரோயினா மெய் மறந்து போய் பாத்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறான் நம்ம ஹீரோயினா. பா என்னடா இவ போஸ்டரை விட நேர்ல இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். கடவுள் இருக்காங்களா, நிலாக்கு போனது உண்மையா, பேரலல் யூனிவர்ஸ் இருக்கிறதுலாம் உண்மையா, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் இப்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என் லைஃபோட மீனிங் இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு. அது இவதான். அவன் இமிடியேட்லி கிட்ட போகல, தூரத்துல நின்னே அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் அவளையே பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஹீரோ செம்ம ஹைட், அதனால அவ்வளவு கூட்டத்திலயும் அவன் மட்டும் தனியா தெரியறான். நம்ம ஆடலைனோட அசிஸ்டன்ட் வந்து மைக்க கொடுக்கறா. இததான் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்திருப்போம். ஆடலைன் கொஞ்சம் நர்வஸ் ஆகி மைக்க டேப் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணுவா. அவ பேசணும்னு நம்ம ஹீரோ ரியாக்ஷன் என்ன தெரியுமா, பா என்னடா
இவ வாய்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே மெய் மறந்து போய் நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் மேல அவன் அடிக்ட் ஆயிட்டான். இவள எப்படியாவது நம்மளுக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்க்கு வந்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன்னு வைங்களேன், கண்டிப்பா இவள கடத்திட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டான். இதோட செகண்ட் சாப்டர் இந்த இடத்துல முடியுது. செகண்ட் சாப்டர் முடிஞ்சோடனே ஒரு நோட் வரும்னு சொல்லியிருக்கல, அந்த நோட்ல என்ன இருக்குன்னு சொல்லி பாக்கலாமா? April 10th 1944. என் விசிட்டர் இங்கதான் இருக்கான். என் விண்டோ வெளியே நின்னு நான் எழுதுறப்பெல்லாம் என்ன பாத்துட்டு இருக்கான். என் கை கொஞ்சம் நடுங்குச்சு. இது பயத்தினாலயா இல்ல இது என்ன ஃபீல்னு எனக்கு சத்தியமா புரியல. இந்த ஃபீலிங்க என்னால எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியல. எழுதி பார்க்க ட்ரை பண்ண, ஆனா இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு வார்த்தையே பத்தல. இத டிஸ்கிரைப் பண்றதுக்கு பெஸ்ட் வேர்ட் என்ன தெரியுமா? த்ரில்லிங். அதுதான். எனக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கே புரியல. ஏதோ தப்பா இருக்குன்னு மட்டும் புரியுது. நான் அந்த ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண உடனே என்னோட பாடி ஃபுல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏதோ கரண்ட் வயர்ல கை வச்ச மாதிரி ஒரு ஃபீல். இது ரொம்பவே டீப்பா இருக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. நான் இந்த ஃபீலிங்ஸ்க்கு அடிக்ட் ஆகுறேன்னு எனக்கே டவுட்டா இருக்கு. இப்போ அவன் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆவறான். நான் திரும்ப திரும்ப அவனையே பாக்குறேன். என்னோட ரைட்டிங்ல எனக்கு போக்கஸே போயிடுச்சு. இந்த ரைட்டிங்ல போக்கஸ் போனது இப்போ ரெகுலர் ஆயிடுச்சு. என் டிஸ்ட்ராக்ஷன் ரொம்பவே அதிகமாயிட்டே போச்சு. என்னோட ஹஸ்பண்ட் ஜான் கூட நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டான். நான் என்ன யோசிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணான். ஆனா என்னால எப்படி அவன் கிட்ட சொல்ல முடியும்? நான் லவ் பண்ற ஒருத்தன் கிட்ட போய் நான் வேற ஒருத்தனை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? அவன் என்ன கிஸ் பண்றப்போ கூட எனக்கு வேற ஒருத்தனோட முகம் தான் என் மைண்ட்குள்ள வருதுன்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? அவன் என்ன டச் பண்றப்போ கூட நான் வேற ஒருத்தனை தான் இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? இப்போ என் விசிட்டர் ஸ்லோவா திரும்பி இருட்டுக்குள்ள மறைஞ்சிட்டான். எனக்கு அவன் மேல பயம் இருக்கு. ஆனா அதுக்கும் மேல எனக்கு அவன் மேல நிறையவே கியூரியாசிட்டியும் அட்ராக்ஷனும் இருக்கு அப்படின்னு இந்த நோட் இந்த இடத்துல முடியுது. 1944 April 4th சாப்டர் 1ல ஒரு நோட் பார்த்தோம். 1944 April 10th இந்த நோட்ல பாக்குறோம். சரி வாங்க சாப்டர் 3க்குள்ள போகலாம். இந்த சாப்டர் 3 ஃபுல்லா நம்ம ஆடியோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கும். என்னோட ஃப்ரைடே நைட்டு நான் இப்படி ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு பாலான வீட்டோட வால்குள்ள கைய விட்டு உள்ள என்ன கிரியேச்சர்ஸ் இருக்குன்னு கூட தெரியாம தேடி அலையிறது. சரியா சொல்லனா எனக்கு இப்போ பயமும் அட் த சேம் டைம் இரிட்டேஷனும் மிக்ஸ் ஆகி இருக்கு. எனக்கு ரொம்ப கிளியரா ஒரு இமேஜினேஷன் வருது. ஒரு பைத்தியக்கார ஸ்குரில் ஒண்ணு பல வருஷமா வால்குள்ள ட்ராப் ஆகி இருக்கு. அது பசியும் பட்னியுமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த செத்து போன வண்டை சாப்பிட்டுதான் அது உயிர் வாழுது. டக்குன்னு என் கைய பார்த்தோன்னு என் கைய வந்து கடிக்கிற மாதிரிலாம் எனக்கு இமேஜினேஷன் வருது. என் கை இப்போ கிரேசன் கிரியேட் பண்ண ஹோல்குள்ளதான் இருக்கு. என்னோட ஷோல்டர் வரைக்கும் அந்த கைய விட்டு பாக்குறேன். நானு டார்ச் லைட்ட டைட்டா புடிச்சிருக்கேன். ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. கிரேசன் வெளியே போன உடனே நான் டேமேஜ் செக் பண்ணேன். அந்த ஹோல் ரொம்ப பெருசு கிடையாது. ஒருத்தன் கைய வச்சு குத்தி ஹோல் கிரியேட் பண்ணா அந்த வால்ல எவ்வளவு பெரிய ஹோல் இருக்கும் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனா இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த ரெண்டு வால்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேப் தான் மினிமம் 3 to 4 feet இருக்கும். இது இப்படி பில்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். அது என்னன்னு தெரியணும்னு தான் இப்போ இதுக்குள்ள கையை விட்டு நான் பாத்துட்டு இருக்கேன். என்னோட போனோட பிளாஷ் லைட் எடுத்து ஆன் பண்ணி பார்த்தேன். உட்டன் பீம்ஸ், திக் காப்வெப்ஸ், டஸ்ட், செத்து போன வண்டு எல்லாமே தெரிஞ்சுது. இன்னும் ஒரு சைட்ல டார்ச் லைட் ஆன் பண்ணி பார்த்தேன். ஒண்ணுமே இல்ல, வெறும் சிலந்தி வலை மட்டும்தான் திக்கா இருந்துச்சு. நான் என்னோட போனை எடுத்து அந்த சிலந்தி வலையெல்லாம் கிழிச்சு தூசி தட்டி விட்டேன். போன் மட்டும் இந்த செவத்துக்குள்ள விழுந்துச்சுன்னா என்னால எடுக்கவே முடியாது. புது போன் தான் வாங்கணும். இதெல்லாம் நினைச்சு அந்த போனை வச்சே அந்த சிலந்தி வலையெல்லாம் கிளச்சி விட்டுட்டு இருந்தேன். அந்த சிலந்தி வலையெல்லாம் கிளச்சி விடுறப்போ என் கையில எல்லாம் அந்த சிலந்திங்க ஏறிச்சு. எனக்கு ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு. எவ்வளவு கழிச்சு விட்டாலும் அந்த சிலந்தி வலையெல்லாம் என்னால கிளியர் பண்ணவே முடியல. ஒரு பாயிண்ட்ல நான் கிவ் அப் பண்ணிட்டேன். இது ஒரு ஸ்டூபிட் கியூரியாசிட்டின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நான் பிளாஷ் லைட் அடிச்சு பாக்குறப்போ அந்த பிளாஷ் லைட் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இது போதுமே, நான் சும்மாவே கியூரியாசிட்டியோட எல்லாமே பண்ணுவேன். இது சும்மாவை விடுவேன். அதுக்கப்புறமா எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆச்சோ அந்த இடத்துக்கு நேரா போய் நின்ன. அங்க இருக்கக்கூடிய போட்டோ ஃப்ரேம்ஸ அழகா சேஃபா கலட்டி கீழே வச்சேன். அதுக்கப்புறமா இன்னும் சில போட்டோ ஃப்ரேம்ஸையும் எடுத்து கலட்டி வச்சேன். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய போட்டோ ஃப்ரேம் இருந்துச்சு. அது என்னோட
கிரேட் கிராண்ட் மதர் தான். ரெட்ரோ பைக் மேல உட்காந்துட்டு பாஸ்கெட்ல சன்ஃபிளவர்ஸ் வச்சுட்டு அழகா ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பிக்ல. அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ. ஆனா அவங்க ரெட் லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட நானா எப்பவுமே சொல்லுவாங்க, காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க லிப்ஸ்டிக் போடுவாங்களாம். போட்டோஸ்லாம் ரிமூவ் பண்ண உடனே எனக்கு ஷாக். அதுக்கு பின்னாடி ஒரு ஆர்மி சேஃப் இருந்துச்சு. கிரீன் கலர்ல இருந்துச்சு அந்த சேஃப். பழைய சேஃப். டயல் லாக் மட்டும் இருந்துச்சு. என்னோட ஃபிங்கர்ஸ் அந்த டயல் மேல ஸ்லோவா போச்சு. ட்ரெஷர் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு பெரிய தேங்க்ஸ் நான் கிரேசனுக்கு தான் சொல்லணும். இல்லனா இந்த போட்டோஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிருக்கவே மாட்டேன். இதை கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டேன். எப்போ ரிமூவ் பண்ணிருப்பேன் நான் இதை? மேபி நான் ஏதாவது தேவையில்லாத வேலை பாக்குறப்போ என்னோட ஆன்செஸ்டர்ஸ் என்ன ஜட்ஜ் பண்றப்ப மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருக்கும்ல. அப்போ அந்த போட்டோஸ் எல்லாம் கண்டிப்பா நான் ரிமூவ் பண்ணிருப்பேன். அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இவ்வளவு சீக்கிரமா இதை கண்டுபிடிச்சதுக்கு ரீசனுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்போ சடனா என் மேல சில்லுன்னு ஒரு காத்து வந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபோக்கஸ் ஆடி, நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சேஃப எப்படி ஓபன் பண்றதுன்னு கூகுள்ல சர்ச் பண்ண. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கராஜ்ல இருக்கக்கூடிய என்னோட தாத்தாவோட டூல்ஸ் பாக்ஸ எடுக்க போனேன். சேஃப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. யார் இதை ஹைட் பண்ணிருந்தாலும் யாருமே கண்டுபிடிக்க கூடாதுன்னு தானே நினைச்சிருப்பாங்க. நிறைய அட்டம்ப்ட்ஸ் எல்லாமே என்னால திறக்கவே முடியல. ஒரு ஹோப்பே போயிடுச்சு. ஆனாலும் கிவ் அப் பண்ணாம நான் கண்டினியூஸா அதை திறக்க ட்ரை பண்ணேன். என்னோட ஒரு ஃபிங்கர் கூட ஸ்மாஷ் ஆயிடுச்சு. கடைசியா ஃபைனலா அந்த சேஃபை நான் ஓபன் பண்ணி பார்த்தேன். அதுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? மணி கிடையாது, ஜுவல்ஸ் கிடையாது, விலை மதிப்புள்ள பொருள்கள் எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலா 3 பிரவுன் கலர் லெதர் புக்ஸ் இருந்துச்சு. அது ஒரு ஜேர்னல், அது ஒரு டைரி. ஆனா அதுக்குள்ள கேஷோ இல்ல இந்த மாதிரி விலை மதிப்பே இல்லாத பொருள் இருந்தா கூட நான் அவ்வளோ எக்ஸைட்டட் ஆயிருக்க மாட்டேன். இந்த டைரி பார்த்தோன்னு எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அந்த புக் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தேன். அதுல மெட்டில்டா பார்சன் இருந்துச்சு. அது என்னோட கிரேட் கிராண்ட் மதரோட பேரு தான். என்னோட நானாவோட அம்மா தான். போட்டோல இருந்த அதே லேடி, அதே ரெட் லிப்ஸ்டிக் தான், பிரைட்டான ஸ்மைல். அவங்கள கிகின்னு எல்லாருமே கூப்பிடுவாங்க. இன்னும் இருந்த 2 புக்ஸ்லயுமே அதே பேர் தான் இருந்துச்சு. இது அவங்களோட டைரி தான். அந்த டைரிய ஓபன் பண்ண எல்லா பேஜ்லயுமே அவ்வளவு அழகான ஹேண்ட் ரைட்டிங் இருந்துச்சு. ஒரு ஃபெமினைன் ஹேண்ட் ரைட்டிங். எல்லா பேஜோட பாட்டம்லயுமே லிப்ஸ்டிக் கிஸ் மார்க் இருந்துச்சு. அவங்க நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. ஆனா நான் அவங்கள பத்தி நிறைய ஸ்டோரிஸ் கேட்டு வளர்ந்திருக்கேன். ஏன் நானா சொல்லுவாங்க, அவங்கள மாதிரி தான் நானும் இருக்கேனா. வைல்டா ஷார்ப் டங்க் எனக்கு இருக்கான். நானா இத பாத்திருப்பாங்களா? அவங்க இந்த டைரிஸ் எல்லாத்தையும் படிச்சிருப்பாங்களா? கீகிய ரொம்பவே வைல்டுன்னு சொன்னாங்க. இந்த டைரிஸ்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்டோரிஸும் அப்படிதான் இருக்கு. நான் ஸ்மைல் பண்ணிட்டு டேட்ஸை செக் பண்ணி இத படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அந்த நைட் ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை. ஒரு என்ட்ரிக்கு அப்புறம் இன்னொரு என்ட்ரிய என்னால படிக்கவே முடியல. ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு இந்த டைரி. கீழே இருந்து ஒரு டொம்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு தூங்கிட்டு இருந்தேன்னா எழுந்துச்சுட்டேன். என்னோட கட் ஃபீலிங் ஸ்ட்ராங்கா சொன்னிச்சு, யாரோ வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. பயம் இருந்தாலும் நான் கீழே போய் செக் பண்ண போனேன். கையில ஒரு கத்தி எடுத்துட்டு. யாருமே என்னால பார்க்க முடியல. ஆனா கிச்சன்ல ஒரு ரெட் ரோஸ் இருந்துச்சு. அந்த ரோஸ்ல இல்ல த்ரான்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த ரோஸ் மட்டும் இருந்துச்சு. யாரோ என் மேல கேர் பண்ணி வச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு. என் மைண்ட் ஃபுல்லா பயத்தை விட கியூரியாசிட்டி தான் அதிகமா இருந்துச்சு. அட்டிக் டோர் கிட்ட போன உடனே நான் ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிட்டேன். அங்க போக எனக்கு பயம். ஆனா அவன் கண்டிப்பா போயிருப்பான். ஆனா அவன் வீட்டுல மட்டும் இல்ல, என் மனசுக்குள்ளயுமே வந்துட்டான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். இவ்வளவு 1 மைல் தூரம் தாண்டி அவனால எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போக முடியுது? கண்டிப்பா அவன் இந்த ஃபாரஸ்ட் விட்டு போயிருக்க மாட்டான், இங்கேதான் அவன் இருப்பான் அப்படின்னு இந்த சாப்டர் இந்த இடத்துல முடியுது. இந்த சாப்டரோட எண்ட்லயும் ஒரு நோட் இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? April 12th, 1944 அவன் திரும்ப வந்தான். சொல்ல போனா அவன் திரும்ப வரலனா எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்டா தான் இருக்கும். ஜான் ஒர்க்குக்கு போயிட்டான், செரஃபினா ஸ்கூலுக்கு போயிட்டான். வீடு எம்டி ஆன உடனே நான் விண்டோ கிட்ட போய் நின்னு வெயிட் பண்ணுவேன். இத நான் ப்ரௌடாலாம் சொல்லல. இந்த தடவை அவன் வீட்டுக்குள்ள நடந்து வந்தான். அவன் வந்த உடனே நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன். அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு பயமா இருந்துச்சு. அட் த சேம் டைம் அவன் அடுத்து என்ன பண்ணுவான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச மொமெண்ட் என்ன தெரியுமா? ஷேடோஸ் இல்லாம அவன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிளியரா தெரிஞ்ச
அந்த மொமெண்ட் என்னோட மூச்சே நின்னு போன மாதிரி இருந்துச்சு. அவன் அவ்வளவு அழகா இருந்தான். அவன் கண்ணு ப்ளூ கலர்ல இருந்துச்சு. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஜாலைன். அவன் செம்ம ஹைட்டா இருந்தான். அவன் என் கிட்ட வந்தான். இன்னும் எதுவுமே பேசல, ஒரு வார்த்தை கூட. அவன் என்னோட ஃபேஸ டச் பண்ணான், ரொம்ப ஜென்டிலா. அதுக்கப்புறமா என்னை சுத்தி சுத்தி நடந்தான். அவன் டச் பண்ணப்போ என் பாடி ஃபுல்லா ஷிவர் ஆயிடுச்சு. அவன் அதை பார்த்து சிரிச்சான். அந்த சிரிப்பு என் ஹார்ட்டையே அப்படியே சுக்கு நூறா உடைச்சிருச்சு. அதுக்கப்புறமா அவன் போயிட்டான். ஒரு வார்த்தை கூட சொல்லாம வெளியே நடந்து போயிட்டான். எனக்கு அப்போ என்ன தெரியுமா தோணுச்சு, அவனை திரும்ப வான்னு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. ஆனா என்னையே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் அவன் கண்டிப்பா திரும்ப வருவான் அப்படின்னு. இந்த நோட் இங்க முடியுது. சீக்கிரமா அடுத்த சாப்டர்ஸும் நான் போடுறேன் என்னோட கேர்லிஸ்க்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சாப்டர் 1ல இந்த தயா கேரக்டர் வந்திருக்கோம்ல, அவ தான் பெரிய வேலையா பார்த்து விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி தயா கேரக்டர் உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா காமெண்ட்ஸ்ல அந்த கதையை சொல்லுங்க, நானும் கேக்குறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காம அவள் சொல்லும் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் அப்லோட் பண்றேன். நன்றி, வணக்கம்.